ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நான் வந்து கொஞ்சம் ஒரு சீரியஸான டாப்பிக்கை பற்றி பேச போகிறேன். ஃப்ரைடே வந்து என்னோடய ஒரு கலீக் வந்து ஆஃபீஸில் வந்து வாமிட்டிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன அப்படின்னு கேட்க போகும்போது இன்ஃபேக்ட் நாங்கள் என்னென்னு கேட்கும்போது கூட அவங்க எதுவுமே சொல்லலை. ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போனோம். அவங்கள போகிற வழியில் தான் சொன்னாங்க, நான் வந்து இந்த மாதிரி ஓவர் டோஸ் பண்ணிக்கிட்டேன் ஃபீவர் டேப்லெட்ஸை அப்படின்ட்டு. ஃபீவர் டேப்லெட்ஸை எவ்வளோ ஓவர் டோஸ் பண்ணீங்க அப்படின்னு கேட்க போனால் அவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி நான் வந்து 15 டேப்லெட்ஸ் எடுத்துக்கிட்டேன். அப்போ தான் எங்களுக்கு புரிஞ்சுது இதில் இன்டென்ஷன்ஸ் வந்து கரெக்ட் இல்லை அப்படிங்கிற மாதிரி. ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போனோம். தே செட் இல்லை, திஸ் ரெக்வயர்ஸ் அ போலீஸ் கம்ப்ளைண்ட் அப்படின்னு சொல்லி, இது வந்து பாய்சனிங் கேஸ் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி எங்களை வந்து அவங்க கேஎம்சிக்கு ரெஃபர் பண்ணாங்க. ஸோ லாஸ்ட் 3 டேஸாக அவங்க வந்து கேஎம்சியில் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்ருக்காங்க. ஷீ இஸ் ஆல் ஃபைன். ஓகே, பட் நான் எதுக்கு இந்த வீடியோ எடுத்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி, நான் இந்த மாதிரி கேசஸ் வந்து நான் நிறைய பார்த்துருக்கேன். அண்ட் இட் கைண்ட் ஆஃப் பெயின்ஸ் லைக் பிகாஸ் இவங்க வந்து என் கூட ரொம்ப க்ளோஸ். நிறைய விஷயங்கள் வந்து இவங்க பர்ஸ்னலாக என்கிட்ட ஷேர் பண்ணியிருக்காங்க ஆஃபீஸில். ஆனால் லாஸ்ட் 2 வீக்ஸாகவே அவங்க வந்து கொஞ்சம் நார்மலாக இல்லை. இதை வந்து நான் நோட்டீஸ் பண்ணிக்கிட்டே இருந்தேன். பட் நான் வந்து அவங்கக்கிட்ட போய் கேட்கல. நான் வந்து ஹெச்ஆரில் இருக்கேன் அண்ட் அவங்க வந்து ஆப்ரேஷன்ஸில் இருக்காங்க. ஸோ ஓகே, நம்ம வந்து ரொம்ப பர்ஸ்னலாக போய் நம்மளே போய் கேட்க போனோம் அப்படின்னா இவங்க வந்து இவங்க ரோலை வந்து மிஸ்யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு தாட் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் வந்து அவங்கக்கிட்ட போய் கேட்கல. ஆனால் நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன். எனக்கு பார்க்குற நேரம்லாம் தெரியும், ஏன் இவங்க வந்து பெயினில் இருக்காங்க, நம்ம அவங்கக்கிட்ட போய் கேட்போமா, மேபி அது ஃபேமிலி இஷ்யூஸாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. அண்ட் ஃபைனலி திஸ் ஹேப்பன்ட் அண்ட் ஐ ஃபெல்ட் ஸோ கில்ட்டி. ஸோ இந்த வீடியோவில் நான் எதுக்கு போட்டிருக்கேன்னா, மேபி லைக் அன்றைக்கி நான் வந்து அவங்கள வந்து எதுக்குமா இப்படி சேடாக இருக்கேன், என்னாச்சு, என்ன பிரச்சனை சொல்லு, நான் உன்னை ஜட்ஜ் பண்ண மாட்டேன், உனக்கு தெரியும்ல அப்படின்னு நான் ஒரு வார்த்தை அவங்கக்கிட்ட கேட்டிருந்தேன்னா, மேபி ஷி வுட் ஹவ் ரீச்ட் அவுட் டு மீ, மேபி ஷி வுட் ஹவ் ஸ்போக்கன் டு மீ இந்த எக்ஸ்ட்ரீம் ஸ்டெப்பு எடுக்கிறதுக்கு முன்னாடி. டச்வுட் அவங்களுக்கு எதுவுமே இல்லை. ஐவ் ஸ்போக்கன் டு ஹர், ஐவ் டோல்ட் ஹர் லைக் நீங்களும் நானும் சேம் பர்சனாலிட்டி தான். நிறைய விஷயத்தில் வந்து ஓகே, இந்த மாதிரி உங்களுக்கும் நடந்திருக்கா, எனக்கும் நடந்திருக்குது, இப்படி பண்ணாதீங்க, அப்படி பண்ணுங்கள், ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் யுவர் எமோஷன்ஸ் அப்படிங்கிற மாதிரி கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஆனால் வந்து ப்ளீஸ் எதுவாக இருந்தாலும் என்கிட்ட ரீச் அவுட் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி நான் உங்ககிட்ட பேசியிருக்கேன். ஸோ ஐ ஹோப் லைக் நான் எந்த ஒரு எம்ப்ளாயியும் என்னை வந்து லெட் கோ பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நான் நினச்சிட்ருக்கேன். பிகாஸ் நான் வந்து ரொம்ப ஒரு அவுட் கோயிங்கான பர்சனாலிட்டி கிடையாது. ஸோ பார்க்கலாம். பட் ப்ளீஸ் நான் எதுக்கு இந்த வீடியோ போட்டிருக்கேன் அப்படின்னா, என்ன மாதிரி நீங்களும் வந்து யாரையும் நோட்டீஸ் பண்ணியிருக்கீங்க, அவங்க வந்து இல்லை, சரியில்லை, அவங்க பிஹேவியர் வந்து கொஞ்சம் அப்நார்மலாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தோணுச்சுதுன்னா, ப்ளீஸ் போய் பேசுங்க. எதுவுமே தப்பு கிடையாது. நீங்கள் அட்லீஸ்ட் வந்து நாளைக்கு அவங்க வந்து ஒரு சிவியரான ஸ்டெப்பை எடுத்துக்கிட்டால் கூட அட்லீஸ்ட் யூ வில் நாட் பி ஃபீலிங் கில்ட்டி, த ஃபீலிங் விச் ஐ ஆம் டீலிங் வித் சின்ஸ் லாஸ்ட் 3 days. குட் பை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இஃப் திஸ் வீடியோ ஹெல்ப்ஸ் யூ டு இன்ட்ராக்ட் வித் அட்லீஸ்ட் one person, then I think this video has met the purpose. Thank you, and goodbye until I meet you with the next video.